இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஃபீஸே அதுதான். லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது தான் நீங்கள் கொடுக்குற ஃபீஸு, வேறு ஒன்றும் இல்லை. வணக்கம் பூவரசன், ஃபஸ்ட்டு காலர். பூவரசன் 7/3/2007 1:05 AM. ஆத்தூர். சரி, ஆத்தூர் வருதான்னு பார்க்குறேன், இல்லைன்னா சேலம் போட்டுக்கிறேன். ஆத்தூர் வந்துருச்சுப்பா. என்ன கொஸ்டின்பா? எம்பிபிஎஸ் சீட், எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா? இந்த வருடம் கிடைக்கவில்லை. குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ராகு திசையில கேது புத்தி நடக்குது கண்ணு. ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. ராகு உங்களுக்கு இங்க இருக்கிறதுங்கிறத விட நீங்க இப்போ 5ஆம் அதிபதி லக்னகோண ஏறி இருக்கு, 5ல் சுக்கிரன், 9ஆம் இடத்துல சனி. குரு சுக்கிரன் சனி அருமையான ஒரு காம்பினேஷன். தொழில் ஸ்தானத்துலலாம் கேது இருக்காரு. இப்போ உங்களுக்கு ஷீட்டு கிடைக்கிறது அப்படின்னா நீங்கள் இப்போ இங்கே படிக்கிறது, இங்கே கவர்மெண்ட் சீட்டுங்கிறத விட வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடத்துல போய் நீங்கள் ஷீட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக, அதாவது வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு கூட அங்கே எம்பிபிஎஸ் முடிச்சு கூட எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இங்கே எழுதிக்கலாம். அப்படி கூட ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராகு திசை அப்படி தான் செய்யும். ஏன்னா இன்னும் இருக்குது, பாதி இருக்குது இல்லையா ராகு திசை, 4, 8, 12. அதனால் வெளிநாட்டுக்கு இந்த ராகு அருமையான யோகத்தை செய்யும். சூரியன் புதன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால தான் நீங்கள் மருத்துவம் சார்ந்த அதுவும் கவர்மெண்ட் சீட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க. கண்டிப்பாக கிடைக்கும்ப்பா இந்த வருஷம். இல்லாட்டி என்ன, ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் இல்லையா, லக்னாதிபதி போய் திரிசூன்யத்தில் உட்காந்துருச்சு சாமி. திருவோண நட்சத்திரத்தில் பாலகாதிபதி சாரத்தில் செவ்வாசனி காம்பினேஷன் போராடி தான் ஜெயிக்கணும். விருச்சிக லக்னம் கேட்கவே வேணாம், போராட்டத்துக்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் போராடிக்கிட்டே தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதாவது ஈஸியாக ஒரு பொருள் கிடைக்கிறத விட நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும்போது அதனுடைய வேல்யூ கூடும். அதனால உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும். 10ல் கேதிருக்காரு. மருத்துவத்துறைங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, லக்னாதிபதி செவ்வாய் போய் அவயோகியாகி திதிசூன்யத்தில் உச்சத்தில் இருக்கிறார். அது ஒன்று தான் அங்கே இருக்கிற பெரிய மைனஸாக இருக்குது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், ஒரு பிளட்டு டொனேட் பண்ணுங்கள். பிளட் டொனேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்பிபிஎஸ் சீட்டு, கவர்மெண்ட் சீட்டு கிடச்சிடும். பிளட் டொனேட் பண்ணுங்கள். செவ்வாய் அவயோகியாக வேறு போயிட்டார் இல்லையா, அதனால் ஒரு வேளை வெளிநாடு போய் நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணுற மாதிரி தான் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? நன்றிப்பா. வசந்தி ஸ்ரீலங்கா அடேசாமி. பராசரர் யூடியூப் சேனலில் ஸ்ரீலங்காவிலேருந்துலாம் கேள்வி கேட்குறீங்க, பரவாயில்லையே. 23/10/1994 9:15 PM. பிறந்தது வந்து எனக்கு அங்கே 2-3 கிளைண்ட் இருக்காங்க. நம்மளை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் எல்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. ஸ்ரீலங்கா எப்படியான கணவன் அமைவார்? திருமணம் எப்போது? கண்ணு வயசு 31 ஆயிடுச்சு. ரிஷப லக்னம், ரிஷப ராசி. நல்ல வேற அட்டமாதிபதி குரு லக்னத்தில் இருந்தார் இது வரைக்கும். நீங்கள் இது வரைக்கும் திருமணம் செய்யாமல் இருக்கிறது கூட சிறப்பு. நான் கூட 31 வயசு ஆயிடுச்சுன்னு நினச்சேன். கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தாங்கன்னு. சனியை செவ்வாய் வேற பார்க்குறாரு. சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு ஜாதகத்தில், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்துடுச்சு அப்படின்னாலே கொஞ்சம் திருமணம் லேட் ஆகும். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். 2ஆம் இடத்துல மாந்தி இருக்குதுப்பா. அது வந்து பார்த்தீங்கன்னா அது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ என்னன்னா அது கொஞ்சம் ஒரு ஒரு குடும்பம் அமையறதுக்கு அது ஒரு தோஷத்தை சொல்லும். அதாவது நீங்கள்
செலக்ட் பண்ணுற வீட்டுக்காரர் அப்படின்னா எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார், கேது சுகஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இப்போ வந்து உங்களுக்கு குரு தான் யோகி, அதனால குடும்பஸ்தானத்துக்கு வந்து பண்ணால் மாந்தி விடாது. அப்போ அந்த மாந்தி திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்க அந்த திருவாதிர நட்சத்திரத்தை குரு கடக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போ ஒரு 5 மாதம் ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன், குரு பயிற்சியாக ஒரு 5 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு திருமணம் கொடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 7ஆம் அதிபதி வேற நீசத்தில் இருக்கார், செவ்வாய் ஒரு நீசமாக இருக்கார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவளம் போட்டுக்குங்க. 7ஆம் அதிபதி போய் மாரகஸ்தானத்தில் நீசமாகிறது நல்லதல்ல, அது பாதகாதிபதி சாரத்தில். அதனால ஒரு பவளம் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கணவர் சீக்கிரமாக வந்துடுவார். அது மட்டும் இல்லை, 2ஆம் இடத்துல இருக்கிற மாந்திக்கு ஏதாவது பிரீத்தி பண்ணிக்கிங்க, இல்லைன்னா மந்திரிச்சு ஏதாவது கயிறு கட்டிக்கிங்க. மாந்தீஸ்வரன் டெம்பிள் வெள்ளை கோயில் எல்லாம் இருக்குது, முடிஞ்சால் போய் கும்பிடுங்க. அது நீங்கள் எங்கே இருக்கீங்களா, மாந்தீஸ்வரன் டெம்பிள் இருந்தால் போய் கும்பிடுங்க. கும்பிட்டிங்கன்னா அதில் அந்த பைரவர் கோயில், காலபைரவர் கோயில், இந்த மாதிரி கருப்பணசாமி கோயில், இந்த மாதிரி காவல் தெய்வ ரத்த பலி கொடுக்குற கோயில்களில் போய் ஏதாவது கயிறு தாயத்து இருந்தால் மந்திரிச்சு கட்டிக்கிங்க. அப்போ அந்த மாந்தி அந்த தோஷத்தை கொஞ்சம் குறைக்கும். ஓகேங்களா? குரு திருவாதிரையை கடந்த பின்பு உங்களுக்கு திருமணம் கூடி வரும்னு நல்லா இருக்கும். குருதசையில சனி புத்தி, அடுத்து குருதசையில புதன் புத்தி வருது, நல்லா இருக்கும். புதன் புத்தி திருமணத்திற்கான அருமையான புத்தி. ஓகேங்களா? ஏன்னா புதன் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கார், கணவன் சாரை வாங்கியிருக்காரு. அதனால புதன் புத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? நன்றிங்கப்பா. அதாவது பலன் கேட்டவங்க ஒரு ஒரு ஹார்ட் போட்டுவிடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஒரு ஹாய் சொல்லுங்கள், தேங்க்யூ மேம் சொல்லுங்கள். நான் தவறுங்க, வசந்த் சொல்லித்தரல தேங்க்யூ அப்படின்னு. தேங்க்யூம்மா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. தேங்க்யூ, வணக்கம். சாரி, நான் கொஞ்சம் தள்ளிட்டேன், அது யாரும் தெரியல. அதாவது வணக்கம் மேம். 1/4/1988 1:45 PM பட்டுக்கோட்டை. குரு திசையில் அரசு வேலை கிடைக்குமா? ராகு திசையில் நேர்காணல் வரை சென்று கிடைக்கவில்லை. நேர்காணல் வரைக்கும் போனீங்களா? அப்போ குரு திசையிலாவது நான் ட்ரை பண்ணுவேனா, அதாவது ஜாப் கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது தயவு செஞ்சு வந்து நான் சட்டுன்னு தள்ளும்போது போயிடும், அப்படி இருக்கிறத கேட்பேன். ஆனால் வந்து நம்மளது சொல்லலான்னு நினச்சிடாதீங்க, முடிஞ்ச மறுபடியும் டைப் பண்ணுங்கள். அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, திடீர்னு நான் உங்களோட தொலாய் பிடிச்சி கூட, ஏன்னா எல்லாமே திருமணத்தை பற்றி கேட்டிருந்தாங்கன்னா புதுசாக யாராவது ஏதாவது கேட்டிருக்காங்களான்னு பார்த்து கூட தள்ளுவேன், கவனிச்சுக்கிட்டுருங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் ஆளே இல்லாததுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் தயவு செஞ்சு கவனிங்க. ஒருத்தருக்கு பலன் சொல்லிட்டு இருக்கும்போது அதனுடைய பரிகாரங்களோ அதனுடைய ஏதாவது ஒரு விஷயங்களோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்லையும் அது தேவைப்படும். நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் உங்களோட கனெக்டிங்கில் இருக்கிறவங்க தான் அதை கேட்க முடியும், எல்லாரும் அதை கேட்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு கேளுங்க. அதில் நமக்கு தேவையான நல்ல விஷயமும் கண்டிப்பாக அதில் இருக்கும், அதனால் கேளுங்க. கண்ணு 38 வயசு ஆகுது. குரு திசையில் அரசு வேலை கிடைக்குமா? ராகு திசையில் நேர்காணல் வரை சென்றுடும். அதாவது குரு திசை குரு புத்தி இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. குரு பாக்கியாதிபதி 10ல் குருவும் மாந்தியும் சேர்ந்து யோகி யாரு? புதன், அவயோகி செவ்வாய். நேர்காணல் வரைக்கும் போயிட்டீங்களா? சூரியனோட சனி சேர்ந்துட்டார். சனி இப்போ கோட்சாரத்தில் சூரியன் மேலே சனி போகிறாரு, யோகி புதன் மேலேயும் சனி போகிறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை லக்னாதிபதி சந்திரன் பார்க்குறாரு. இது ஒரு அருமையான விஷயம். ஓகேங்களா? குருவும் சனியும் திரிகோணத்தில் இருக்குது. கவர்மெண்ட் காசு வாங்குறீங்க, ஃபஸ்ட்டு மாதம் கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறீங்க, சரிங்களா? கண்டிப்பாக குரு திசையில் நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் செலக்ட் ஆகி கவர்மெண்ட் ஜாப்பில் உட்காருவீங்க, அது கேரண்டி. இப்போ 9ஆம் இடத்துல வந்துருக்கிற சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் மேலே போகிற சனியும் 12ஆம் இடத்துல குரு போய் உத்தியோகங்கிற இடத்துல இருக்கிற சனியை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். நல்ல விஷயம், நிரந்தரமான பணியாக இருக்கும். வாழ்த்துக்கள்.